புதுமை பெண் இது ஸ்கீம் ஒன்று இருக்கே, அந்த ஸ்கீமை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுக்கு வர்றேன். அதுல வந்து ஒரு பெண் வந்து அ சில அரசு பள்ளியில படித்த மாணவர்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி, அது வெளிநாட்டுக்கு அனுப்புறது அங்க போய் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வரட்டும்ங்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. அப்போ ஒரு இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் குடுப்பாங்க அவங்க. ம். இன்டர்ன்ஷிப்போட நிக்கல. அங்க வேலையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்ம புள்ளைங்க. அங்க போய் கொஞ்ச நாள்ல வேலையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு பெண் வந்து ஒரு சில பெற்றோர்கள வந்து இது பேட்டி கண்டாங்க. ஒருத்தர் வந்து நாவிதர் அவரு. அவர் நாவித தொழில் பண்ணிக்கிட்டே பேசுறாரு. ஏன்னா தொழில விட்டுட்டு உட்கார்ந்து பேசினா காசு இல்லாம போயிரும். அவருக்கு அவர் ம். தொழில் முக்கியம். அதனால அவர் பேட்டி காணும்போது அந்த தொழில பார்த்துக்கிட்டே தான் அவர் பண்ணார். அவர் வந்து சொன்னார், நாங்க எங்க குடும்பத்துல வந்து என்னய்யா இது? இப்படிலாம் ஒரு பொண்ணு வந்து வெளிநாட்டுல போய் அதுவும் பொம்பள புள்ள வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நாங்கலாம் கற்பனையாவது பண்ணியிருக்க முடியுமா? இது உண்மையான வார்த்தை. முடியாது. முத்துசாமி ஐயர் வந்து ஜட்ஜா இருந்த முத்துசாமி ஐயர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெரு விளக்குக்கு கீழே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தார். படிச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி வந்தார். அதை ரொம்ப ரொம்ப எழுதுவாங்க. அது இட்ஸ் அ ஃபேக்ட். ஒரு தெருவிளக்கு கீழே படிச்ச ஒரு பையன் கடைசியில் ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து. நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்க தெரு விளக்கு வந்து உண்டு. எங்க ஹெட் மாஸ்டர் வந்து அது மாதிரி போய்கிட்டு மறுநாள் வந்து அசம்பிளியில் வந்து ஒரு பையனை கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அவர் சொன்னார், இந்த பையன் தெருவில் கீழே உட்காந்து படிச்சுட்டு இருந்தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முத்துசாமி ஐயர் இது மாதிரி ஜட்ஜா வந்தவர் கூட அது மாதிரி படித்தவர் தான். இந்த பையனுடைய முயற்சியை ரொம்ப பாராட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இதெல்லாம் ஒரு பையனுடைய தனி முயற்சிகள். அந்த பையன் முயற்சி பண்ணி மேலே வந்தாங்கிறது சந்தோஷமான விஷயம். இந்த இது நீங்க சொன்னீங்கல்ல, 100 வருஷமா ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்திலேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் காமராஜர், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், காமராஜர், அதுக்கப்புறம் கலைஞர், இது மாதிரி தொடர்ந்து திராவிட கட்சிகள் வந்து தொடர்ந்து இதை வந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு அடிக்கடி சொல்வேன். ஒருங்கிணைந்த வளர்ச்சி, லாஸ்ட் மேன் இன் த கியூ ஷுட் பி அட்டெண்டட் டு. அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஏன்னா உடம்பின் ஒரு பகுதி மட்டும் வளர்ந்தால் அதற்கு பெயர் வீக்கம். உடம்பின் அனைத்து பகுதிகளும் வளர்ந்தால்தான் அதற்கு பெயர் வளர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை கொண்டிருந்த மாநிலம். அப்ப கேட்கலாம், இவரு கேட்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் சும்மா ஷோ காட்டுறாரு, அனாவசியமா வந்து சுய விளம்பரம் தேடுறாரு. இப்ப நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு சந்தேகத்தை நான் கேட்கிறேன், ஸ்டாலின் வந்தா இதெல்லாம் பண்ணாரு, இதுக்கு முன்னாடியே 90 வருஷமா தான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப இதுல என்ன பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழகம்ங்கிற தலைப்பில் வந்து இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லெக்சர்ஸ் ஆர்கனைஸ் பண்றாங்க. அது வேரியஸ் பீப்புள், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இப்போ என்னெல்லாம் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பேராசிரியர்கள், பொறியியல் வல்லுநர்கள், இவங்க தமிழ் வல்லுநர்கள், வரலாற்று பேராசிரியர்கள், இது மாதிரி எல்லாருமே அங்க போய் பேசுறாங்க. மீடியா பீப்புள் எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்க லெக்சர் கொடுக்குறாங்க.